கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் தமிழ்லேயும் கலந்து பேசுகிறேன். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் ஹோப்ஃபுல்லி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நானும் மெட்ராஸில் தான் வந்திருக்கேன். எனக்கு படித்தது நுங்கம்பாக்கத்தில் பத்மா சேஷாத்ரின்னு ஒரு ஸ்கூலு. அதுக்கப்புறம் நான் படிக்கும்போது சென்ட்ரல் போர்டு ஸ்டேட் போர்டுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. 293 வாங்கிடுவாங்க. ஸோ அப்போ மெடிக்கல் காலேஜ் நான் என்டர் பண்ணும்போது நீட்டெல்லாம் கிடையாது. 12th ஸ்டாண்டர்ட் மார்க் என்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூப்பிட்டுட்டு ஒரு இன்டர்வியூ வச்சுட்டு எடுப்பாங்க. ஸோ நான் கடைசியில் 11th and 12th ஐ ஷிஃப்டட் டு ஸ்டேட் போர்டு பிகாஸ் அப்போ வேறு ரிசர்வேஷன்ஸ் என்னெல்லாமோ இருந்ததுனால ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கி நான் எம்எம்சியில் ஸ்டேட் போர்டு வழியாக வந்ததுனால ஈஸியாக வந்துட்டேன். ஸோ தி ஃபர்ஸ்ட் லெசன் ஐ லேர்ன்ட் வாஸ் இட் இஸ் நாட் இனஃப் இஃப் யூ ஒர்க் ஹார்ட், யூ ஹாவ் டு ஒர்க் ஸ்மார்ட். ஸோ இல்லை நான் சிபிஎஸ்சியில் தான் படிப்பேன், மார்க் எடுப்பேன்னா அப்போது கஷ்டப்பட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த மெசேஜஸ் அப்போ நான் கற்றுண்டது கடுமையாக வேலை பண்ணால் போகாது, புத்திசாலித்தனமாக வேலை பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் கடுமையாக படித்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எம்டி சண்டிகரில் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே சேர்ந்து படிச்சுட்டு பிஜிஐயில் மெடிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூகே போயிட்டு படிச்சுட்டு வந்தேன். இப்போ நான் 1982ல் மெடிசன் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. அண்ட் இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுகிறேன்னா இதுக்கு ஒரு தாய்லாண்டில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ கோம்ப் சீப்பு விச் நேச்சர் ஹாஸ் given to man, and since I have grown bald I would like to share my comb with you. புரியுறதா? எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சீப்பு நேச்சர் கொடுக்கறது, என் வழுக்க விழுந்ததுனால என்னோட சீப்பை நான் உங்கள்கிட்ட கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு. ஸோ இந்த நெக்ஸ்ட் அபவுட் 10-15 மினிட்ஸ் ஒரு 3-4 விஷயம் நான் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். முதலாவது ஆல் ஆஃப் யூ ஷுட் ஹாவ் அ கோல் இன் லைஃப். ஒரு எய்ம், ஒரு பர்பஸ், என்ன சொல்லுவாங்க, நான் எந்த இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு கோல் எல்லாருக்கும் அவசியம். இது ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன், நான் நிறைய பேர் நான் பார்க்குறேன், என்ன பண்ண போகிறேன் சார், டாக்டராக போகிறேன் சார், அது தெரியாதா, நீ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டா நீ ஃபெயில் ஆனால் கூட ஒரு 4-5 வருஷத்தில் பிடிச்சி தூக்கி விட்டுருவாங்க, பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ யூ நீட் டு ஹாவ் சம்திங் பியாண்ட் தட். நவ் திஸ் கோல் கேன் பி அ ஷார்ட் டேர்ம் கோல் ஃபார் அ லாங் டேர்ம் கோல். அதாவது நான் இந்த வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி பாஸ் பண்ணணும், அதுதான் என்னோட கோல். 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறேன், ப்ராபப்ளி நான் யூஎஸில் போய் பெரிய டாக்டராக படிக்க விரும்புகிறேன். தட் இஸ் ஓகே. மை கோல் வாஸ் எம்ஆர்சிபி எடுக்கணும். இது ஆக்சுவலி எங்கள் அப்பாவோட விருப்பம். நான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ராயல் காலேஜ் இங்கிலாண்டில் போயிட்டு எம்ஆர்சிபி ஆனோன்னு சொல்லிட்டு. ஸோ அது எங்கள் அப்பா மூலமாக எனக்கு என்னோட ஒரே கோல் எம்ஆர்சிபி. ஸோ இங்கிலாண்டு போய் படித்து எம்ஆர்சிபி வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் சரி இந்தியாவுக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஆரம்பிக்கணும்னு எனக்கு கோல் வந்தது. ஸோ அதே மாதிரி த ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஃபார் ஆல் ஆஃப் யூ இஸ் ஹாவ் அ பர்பஸ், அ கோல் இன் லைஃப். இது மைக்கேல் ஜார்டன் யாரு தெரியுமா? பாஸ்கெட் பால் பிளேயர், ஏர் ஜார்டன் சொல்லுவாங்க. மைக்கேல் ஜார்டன், ஹிஸ் எய்ம் ஹி செட் இஸ் எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கணும். இப்போ நான் நீங்க ஆரம்பத்திலேயே நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கணுங்கிற கோல் வச்சுக்க வேண்டாம். போன டெஸ்ட்ல நான் 55 வாங்கினேன், அடுத்த டெஸ்ட்ல 60 வாங்க போறேன். தட் இஸ் இனஃப், தட் இஸ் அ கோல். ஸோ ப்ளீஸ் செட் அ கோல் இன் லைஃப். ஆர்னால்ட் ஷ்வார்ட்ஸெனெகர் இருந்தா, ஆர்னால்ட் ஷ்வார்ட்ஸெனெகர் தெரியும் இல்லையா, இந்த வெயிட் லிஃப்டர், பாடி பில்டர், நிறைய படத்தில் நடிச்சிருக்கான். டெர்மினேட்டர், பிரெடேட்டர், அந்த மாதிரி படத்துலலாம். ஸோ ஆர்னால்ட் ஷ்வார்ட்ஸெனெகர் 15 வயசுல ஹீ ஸ்டார்டட் லிஃப்டிங் வெயிட்ஸ், பாடி பில்ட் பண்ண ஆரம்பிச்சான். அண்ட் அப்போ அவன் சொல்லியிருக்கான், என்னோட அலமாரி, என்னோட துணி வைக்கிற அலமாரியில் உள்ள ஒரு வேர்ல்டு மிஸ்டர் யூனிவர்ஸ் வின் பண்ணின ஒருத்தரோடு போட்டோ போட்டு வச்சு நான் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஆக போறேன். தட் வாஸ் இஸ் ஒன்லி எய்ம் இன் லைஃப். நான் பெரியவன் ஆகும்போது இந்த ஆள் மாதிரி நான் பிரைஸ் வின் பண்ண போறேன்னு. 20 வயசுல he won his first title, Mr. Universe title, and he won 7 Olympiad titles after that. So in other words, unless you have a goal, நீ எங்க போகணும்னு தெரிஞ்ச, நீ டெல்லிக்கு போனோம்னா நீ ஹைதராபாத் வழியா போறியா, பெங்களூர் வழியா போறியா, பாம்பே வழியா போய்க்கலாம். ஆனா டெல்லி போறேன்னு தெரியாத போது you will lose track in life. So all of you please decide. It could be short term, you need to have a long term goal. You cannot say நான் முடிச்ச அப்புறம் பிஜி பண்ணுவேன், நான் போறாது. என்ன பிஜி பண்ண போறேங்கிறது யோசிக்கணும். Sometimes it will take a long time. நீ ஹவுஸ் சர்ஜன்சி பண்ணும்போது தான் you can decide எந்த பிஜி பண்ண போறேன்னு. So all of you should have a goal in life. That's the first message.
Second message, all of us work hard, but கீதால பகவத் கீதால சொல்லியிருக்கு, கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூ மாதே சங்கோத்ஸ்வ கர்மணி. அதாவது you have to do your duty but do not expect the results. இது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அதாவது நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட கடமையை மாத்திரம்தான், அதோட விளைவுகள் வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இதுக்கு வந்து the best example is யாரு சொல்லுங்க, ஐபிஎல்ல ஒருத்தர் தோனி. தோனி எப்படி, how are you captain cool, எப்படி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லயும் மூஞ்சில ஒரு கடுகடுப்பு இருக்காது, சிரிப்பு கூட இருக்காது. கேட்டபோது அவன் சொன்னான், எனக்கு வந்து அடுத்த 4 பால்ல 12 ரன் அடிக்கணும் இருந்தா ஐ ஒன்லி லுக் அட் இந்த 4 பால்ல எப்படி 12 ரன் அடிக்க போறேன். இந்த 12 ரன் அடிச்சா நான் வின் பண்ணுவேனா, 12 ரன் அடிக்கலன்னா தோத்தனா எல்லாரும் அதுக்கப்புறம் என்ன ஏசுவாங்களா, அதை பத்தி ஒண்ணுமே நினைக்கிறது இல்லை. I don't bother about the result. My effort should be only at trying to get 12 runs in the next 4 balls. And that is what all of us should learn. நம்மளோட எஃபர்ட்டை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுமே ஒழிய இதோட விளைவுகள் இஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல். யோர் டியூட்டி இஸ் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் ட்ரை டு கெட் 80% வச்சுக்கோங்க. அது 80 வரலையே 78 தானே வந்திருக்கு. தட் இஸ் நாட் இன் யோர் கண்ட்ரோல். வாட் இஸ் இன் யோர் கண்ட்ரோல் இஸ் வாட் யூ கேன் டூ. எவ்வளோ கடுமையாக வேலை பண்ண முடியுமோ அதுதான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. தட் இஸ் வாட் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன். அதே மாதிரி வேலை பண்ணும்போது நெவர் கம்பேர் யோர் செல்ஃப் வித் அதர்ஸ். அவன் பாரு, இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, என் கிளாஸில் ஒருத்தன் பையன் இருந்தான், அவன் பேர் சொல்ல விரும்பல, நல்ல மார்க் வாங்குவான். ஸோ என் ஃப்ரெண்ட்டை கேட்டேன், ஏன் பார்த்தியா அவன் வாங்கிட்டான் பா இந்த தடவை ஃபஸ்ட் மார்க் 83%. நான் சொன்னான், நானும் அவனை மாதிரி படித்தா வாங்கிடுவேன். அப்போ ஏன் படிக்கல? ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் லைஃப். இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு நம்ம விரும்பவே கூடாது. அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சா நீ அந்த மாதிரி வேலை பண்ணு. நெவர் கம்பேர் யோர் செல்ஃப் வித் அதர்ஸ். நீ கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா life will be miserable. Excellence is a habit. It is not an action. You are what you repeatedly do. So you have to work hard. Unless you keep working at something, you will not get to reach excellence. And similarly, இப்போ ஒரு காரியத்தை அதே விதத்துல திருப்பியும் பண்ணி வேற விதமான ரிசல்ட்ஸ் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ நீ போன தடவை படிச்ச மாதிரி இந்த தடவை படிச்சுட்டு போன தடவை ஃபெயில் ஆகிட்ட, இந்த தடவை அதே மாதிரி படிச்சு திருப்பி பாஸ் ஆனாலும் நடக்காது. யூ ஹாவ் டு டூ சம்திங் டிஃபரெண்ட், யூ ஹாவ் டு டூ சம்திங் பெட்டர். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் யூ ஹாவ் டு லேர்ன். புட் யுவர் எஃபர்ட், டு நாட் பாதர் அபவுட் தி கான்சிக்வன்சஸ். அதனால விளைவுகள் என்ன ஆகுங்கிறது நம்ம கையில் கிடையாது. நம்ம கையில் இருக்கிறது ஒன்லி ஆர் எஃபர்ட் விச் யூ கேன் புட். மூணாவது, யூ ஹாவ் டு கிவ் பேக் டு சொசைட்டி, யூ ஹாவ் டு கிவ் பேக் டு ஃபேமிலி, யூ ஹாவ் டு கிவ் பேக் டு எவ்ரிபடி எல்ஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் பெனிஃபிட் ஆகி இந்த மாதிரி படித்து பெரிய அளவில் நான் வரப்போறீங்களோ அதே மாதிரி யூ ஷுட் பி ஏபிள் டு கிவ் பேக். இது ஒரு நிஜமான நடந்த கதையை பற்றி ஒன்று சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு சின்ன ஊரில் ஒரு ஹஸ்பண்டும் லேடியும் ஒரு பேக்கரி வச்சுருந்தாங்க. நல்லா ஓடிட்டு இருந்தது. வெரி வெரி நைஸ் பீப்புள், ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு அந்த ஹஸ்பண்ட் செத்து போயிடுறான். தே கோ இன் டு வெரி பேட் டைம்ஸ். அதுக்கப்புறம் ஒய்ஃப் அந்த கிராமத்தை விட்டுட்டு வேறு சிட்டிக்கு போய், அவளுக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தது. அந்த குழந்தை வளர்ந்து வந்தது. ஒரு 20 வருஷம் கழித்து அந்த பையன் அப்போ தான் வேலைக்கு போகிறான் நிலைமையில் வந்து இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து பிரெயினில் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி தே ஃபவுண்ட் அவுட் இட் வாஸ் அன் அன்யூரிசம். யூ நோ வாட் இஸ் அன் அன்யூரிசம்? எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சாச்சாங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ நோ வாட் இஸ் அன் அன்யூரிசம். ஸோ அன்யூரிசம் இருக்குது விச் இஸ் லார்ஜ், விச் ஹேஸ் டு பி ஆப்ரேட்டட் அப்பான். ஸோ இந்த லேடிக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல. ஷி வாஸ் அ விடோ, ஷி வாஸ் ஒர்க்கிங் அலோன் இன் அ சிட்டி, காசு கிடையாது ஜாஸ்தி. ஸோ அவள் எக்ஸாம் இது பண்ணி பார்த்துட்டு, ஐ டோன்ட் ரிமெம்பர் விச் காலேஜ், லெட் அஸ் டேக் இட் அஸ் ஹார்வர்ட். ஹார்வர்டில் வந்து ஒரு ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் ஹூ இஸ் அன் எக்ஸ்பர்ட் அட் அன்யூரிசம் சர்ஜரி. ஸோ இந்த அன்யூரிசம் சர்ஜரிக்கு அவன் பண்ணினாதான், இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி, அவர் தான் பண்ண முடியும்ட்டு. ஸோ ஷி ரைட்ஸ் அ லெட்டர் டு ஹிம். இந்த மாதிரி என் பையனுக்கு இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கு பார்க்க முடியுமான்னு லெட்டர் எழுதியிருக்கா. அந்த டாக்டர் அந்த லெட்டர் எழுதியிருக்கா, நான் வந்து ஒரு ஏழை, இந்த சின்ன ஊர்லேருந்து வந்திருக்கேன், அங்கே ஒரு பேக்கரி வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் செத்து போனோன்னு இங்கே வந்து நான் இப்போ இருக்கோம். ஸோ என்னால் ஜாஸ்தி பைசா கொடுக்க முடியாது, பட் இந்த சர்ஜரி உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கேன்.
அவர் உடனே he wrote back saying that உடனே வாங்க நான் பார்க்குறேன். கேம் என்ன செலவாகும்னு கேட்டிருக்கார். செலவெல்லாம் டோன்ட் வரி, அது சர்ஜரி முடிச்ச அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு he operated, successful surgery, got well. முடிச்சுட்டு போகும்போது அவன் அம்மா கேட்குறா, எனக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, என்னால் எவ்வளோ காசு கொடுக்க முடியும்னு தெரியல, எவ்வளோ கொடுக்கணும்னு அட்லீஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மூலமாக நான் கொடுக்க பார்க்குறேன், எவ்வளோண்ணா? 2 டோனட் கொடுங்க அப்படின்னா. டோனட்னா என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இந்த வடை மாதிரி பெரிய வடைன்னு வச்சுக்கோங்க. ஸோ டோனட் கொடுங்கன்னு. என்ன இப்படி கேட்குறீங்கன்னா, ஸோ அப்போ சொன்னானா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் அப்போ ரொம்ப இது வந்து திஸ் இஸ் அபவுட் 25-30 years ago, ஒவ்வொரு தடவை எனக்கு அப்போ ரொம்ப ஏழையாக இருந்தேன், எனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது லஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு பைசா கிடைக்காது. ஸோ அப்போ உங்கள் பேக்கரியில் வரும்போது நீங்கள் 2 டோனட் கொடுப்பீங்க, எனக்கு 1 வருஷம் எனக்கு ஃபுல்லாக கொடுத்தீங்க அந்த மாதிரி. அதை வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் காலம் மாறி நான் மெடிசன் பண்ணிவிட்டு நியூரோ சர்ஜரி பண்ணிவிட்டு இப்போ பெரிய லெவலில் இருக்கேன்னா அது உங்களால் தான். நான் உங்களை வந்து பார்க்க முடியல அப்புறம், பட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ தட் ஐ எம் வேர் ஐ ஆம். ஸோ திஸ் இஸ் மை சர்வீஸ் பேக் டு யூ அப்படின்னா. So all of us have to do something. What people like Ramesh are doing, what people like Selvakumar are doing, Anandam Youth Foundation, so Ramesh Pandradala, it is something which is phenomenal. It is giving back to society. நான் வந்து ஜாலியா கோட் போட்டிங்கிறது பேசுறது ஈஸி, பட் what they are doing is something, I mean, awesome. So hats off. So please remember all this. நாளைக்கு நீங்க பெரியவங்களாகி நல்ல வேலையா இருக்கும்போது people like, you have to give back to Aravind Eye Hospital. Phenomenal work. So you have to give back to society. Never ever forget that. Lastly, நாலாவது advice. You should have gratitude. Gratitude-na தமிழ் என்ன சொல்வீங்க? Gratitude. நன்றி உணர்வு. நன்றி உணர்வு இருக்கணும். எப்படி இருந்தாலும் சரி, you should have gratitude. இதுக்கு ஒரு நான் கதை சொல்றேன். You may not know this person. There was a player called Arthur Ashe. Arthur Ashe ஒரு டென்னிஸ் பிளேயர் இருந்தார். இது வந்து நான் சொல்றது ஜான் மெக்கென்ரோ, பியான் போர்க் சொல்றது 1980s, early 1980sல. He was an African from England and he was a very good player. அவருக்கு வந்து he was a very very devout person. அதாவது every Sunday சர்ச்சுக்கு போவார், நிறைய நன்கொடைகள் கொடுப்பார், very good family man, very good to society, giving back to society, எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு வந்து he had an accident, ஒரு சர்ஜரி நடக்கும்போது he lost a lot of blood and received blood transfusion. And blood transfusion 1983 84 கொடுத்தாங்க. By 1985 he was diagnosed to have AIDS. He had picked up HIV through blood transfusion and he was suffering from AIDS. And அப்போ வந்து 1986-87 எய்ட்ஸ்க்கு பெரிய ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே கிடையாது. ஜைடோவிடின் ஒரே மாத்திரை, அதுவும் ஒரு வருஷம் வேலை பண்ணோம், அப்புறம் வேலை பண்ணாது. So he was deteriorating. This was about 1987 or something. So he was dying. Basically ஒன்றும் பண்ண முடியல, சிவியர் இன்ஃபெக்ஷன். ஸோ ஒரு ப்ரெஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து ஆர்த்தர் அஷ்ட கேட்டார் ஒருத்தர், சார் யூ ஆர் சச் அ ஹெல்ப்ஃபுல் டிவோட் கிறிஸ்டியன் who has done so much for society. You have always been praying to God and see what you have suffered. You are now dying of AIDS. Aren't you angry with God? நீங்க ஆண்டவன் மேல கோபம் வரலையா உங்களுக்கு? இந்த மாதிரி உங்களை பண்ணி உங்க தப்பே இல்லை, இந்த மாதிரி ஆனதுக்கு கோபம் வரலையான்னு கேட்டாரு. ஸோ அவர் சொன்னாராம், ஒரு வருஷத்துல உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் பீப்புள் ஸ்டார்ட் பிளேயிங் டென்னிஸ். சும்மா ஸ்கூல்ல இருக்கும்போது டென்னிஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இந்த 50 மில்லியன்ல 1 வருஷம் 2 வருஷம் நிறைய பேரெல்லாம் போய் கடைசியில் ஒரு 500,000 people play regular tennis. அதுல ஒரு 500 பேர் நல்லா டென்னிஸ் ஆடி இந்த ஏடிபி சர்க்கியூட்லாம் நல்ல ரேங்க்ஸ் வாங்குற அளவு இருக்கு. அதுல டாப் 5ல நான் வந்து ஒரு நாள்ல விம்பிள்டன் வின் பண்ணி கப்பை நான் தூக்கி டிவி முன்னாடி காமிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் அதை பார்த்து எனக்கு கை தட்டினாங்க. அந்த கப்பு நான் வின் பண்ணும்போது இந்த பக்கம் திரும்பி, ஆண்டவா எனக்கு ஏன் இதை கொடுத்துருக்கேன்னு நான் கேட்டேன்னா, நான் கேட்கலையே. இது என்னால தான் ஆச்சுன்னு நான் சொன்னேன்னா, இல்லையே. அதே ஆண்டவன் எனக்கு இன்னைக்கு கஷ்டகாலம் கொடுக்கும் போதும் அவன்கிட்ட நான் எப்படி திருப்பி கேட்கறது, ஏன் இந்த நிலைமையில என்ன பண்ணியிருக்கேன்னுட்டு? தப்பு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் வாட் ஐ ஹேட் இன் லைஃப் அண்ட் ஐ எம் நாட் அன்ஹாப்பி அபவுட் வாட் ஐ எம் கோயிங் த்ரூ. சில சமயம் நல்லா இருக்கும், சில சமயம் மோசமா இருக்கும் லைஃப். யூ ஹவ் டு அக்செப்ட் தி குட் அண்ட் த பேட் வித் த சேம் ஈக்வானிமிட்டி. எப்படி நம்ம நல்லதை நினைச்சு சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி
மோசம் நடக்கும்போதும் நம்ம அழுது கிழுது ஆண்டவனை திட்டி கிட்டி பண்ணுறது ரொம்ப தப்பு. யூ ஷுட் ஹேவ் கிராட்டிடியூட் இன் லைஃப் அப்படின்னா. ஸோ தீஸ் ஆர் சிம்பிள் திங்ஸ் விச் வி ஹவ் லேர்ன்ட். எப்படி நம்ம ஒரு கோல் ஃபோக்கஸோட படிக்கணும், எப்படி நம்ம எஃபர்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணுமே ஒழிய அதோட விளைவுகளை பற்றி கவலைப்படக்கூடாது, எப்படி நம்ம திருப்பி சொசைட்டிக்கு கொடுக்கணும், அண்ட் எப்படி அட் ஆல் டைம்ஸ் ஒரு கிராட்டிடியூட், ஒரு நன்றி உணர்வு இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த 4 மாத்திரம் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஐ நோ யூ ஆல் கம் அப் த ஹார்ட் வே. இட் இஸ் வெரி நைஸ் டு see people who are bright, young and smiling. ஐ மீன், நான் 60 வயசு கிட்ட இருக்கலாம் எனக்கு, பட் எனக்கு இன்னமும் மனசில் வந்து நான் காலேஜில் படித்தது, நான் போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தது, நான் எப்படி அந்த எந்தூசியாசம் இருந்தனோ, ஐ கெட் ஆல் ஆஃப் இட் பேக் when I see you. So please work hard. Please remember that you have to give back to society and always be thankful that you are where you are. இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 788 கோடி மனுஷர்களில் ப்ராபப்ளி ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டு ஒரு வீடு தலைமையில் ஒரு இது இருக்கிறவங்களுக்கு ப்ராபப்ளி இது இல்லாதவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் இருக்காங்க. ஸோ அந்த 50 மில்லியனை விட நம்ம பெட்டராக இருக்கோம் இந்த உலகத்தில். ஸோ அதை நினச்சி நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் ஒழிய இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி எனக்கு இல்லையே, எனக்கு இந்த ஃபோன் வாங்க முடியலையே, கார் கிடைக்கலையேன்னு யோசிக்காது. ஆல் தி பெஸ்ட்.